எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இப்போ உங்களுக்கு டயட் சார்ட்ட ஒரு 5 நாளுக்கு உண்டானத மொத்தமா நான் உங்களுக்கு குடுக்க போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நெறையா இருக்கு. ஸோ, அதையும் நான் பார்க்கணும் இல்லையா? அதனால தான் உங்களுக்கு 1 வாரத்துக்கு உண்டான டயட் சார்ட்ட உங்களுக்கு மொத்தமா குடுக்க போறேன். நீங்க டிசம்பர் 1வது நாள்லருந்து இப்ப வரைக்கும் 25 நாள் பக்கம் நீங்க டயட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இதுவே உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே, நீங்க கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ, இப்போ இந்த டயட் சார்ட் 27, 28, 29, 30, 31 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5 நாளுக்கு உண்டான டயட் சார்ட்ட உங்களுக்கு நான் மொத்தமா குடுத்துர்றேன். நீங்க ஒவ்வொரு நாளும் டயட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும். டே 27ல என்ன மாரி நான் ஃபுட் எடுத்துக்கிட்டேன். டே 28ல என்ன மாரி ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத அந்த ஒரே வீடியோலயே நீங்க எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு வரணும். நீங்க கமெண்ட் பண்றது எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். பார்த்துட்டு உங்களுக்கு லைக்கு, ஹார்ட்டின் சிம்பல் உங்களுக்கு நான் குடுப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த டயட் சார்ட்ல 27த் என்ன மாரி ஃபுட் எடுக்கணும், 28 என்ன மாரி ஃபுட் எடுக்கணும் அப்படிங்கிறத டிசம்பர் 31 வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரே வீடியோலயே டயட் சார்ட் உங்களுக்கு வந்துரும். அதனால ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோவ பார்த்து நீங்க டயட் சார்ட்ட ஃபாலோ பண்ணிட்டு அதிலேயே கமெண்ட் பண்ணுங்க. நான் திரும்பவும் ஜான்வரி 1, 2026ல வீடியோ போடுவேன். அந்த வீடியோல நீங்க யார் யார் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா கமெண்ட் பண்ணா மட்டும் போதும். அதாவது எப்படின்னா, நீங்க டே 1ல ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட் எவ்வளோ இருந்தீங்க? டே 15ல எவ்வளோ வெயிட் குறைஞ்சீங்க? அதுக்கு அடுத்ததா டே 1 அதாவது ஜான்வரி 1 எவ்வளோ வெயிட் குறைஞ்சீங்க அப்படிங்கிறத நீங்க டீட்டெயிலா உங்களுடைய பேரோட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் எனக்கு தெரியும் எத்தனை பேர் நீங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவசரப்பட்டு இன்னைக்கோ, நாளைக்கோ வந்துட்டு நீங்க வெயிட் செக் பண்ண வேண்டாம். ஜனவரி 1ஆம் தேதி காலையில ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணா மட்டும் போதும். அதுவும் காலையில நேரத்தில தான் வெயிட் செக் பண்ணணும். அப்போ அந்த வீடியோல வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எத்தனை பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க என்னால அப்படிங்கிறத அதன் மூலமா நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ வரப்போற டயட் சார்ட் 5 நாளைக்கு மொத்தமா உங்களுக்கு குடுத்துருவேன். அத ஃபாலோ பண்ணி நீங்க வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தரா இதில ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ எந்த மாரி ஃபுட் எடுக்கலாம் 5 நாளைக்கு அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 27ல என்ன மாரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எப்பவும் போல் டெய்லியுமே நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கங்க. அது கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி 2 இட்லி எடுத்துக்கங்க. அது கூட வேக வச்ச கருப்பு சுண்டல் ஒரு 50 கிராம் எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கு ஒரு 100 கிராம் சாதம் எடுத்துக்கங்க. அது 130 கேலரிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் கேலரிஸை மென்ஷன் பண்ணல. நான் டோட்டலாக கேலரிஸ் எவ்வளோங்கிறத உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். லஞ்சுக்கு வாழைக்காய் பொரியல் ஒரு 200 கிராம் எடுத்துக்கங்க. அது கூடவே சாம்பார் ஒரு 50 கிராம் எடுத்துக்கங்க. சாம்பார் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கலாம். இது கூட டின்னருக்கு 2 தோசை மட்டும் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு வேக வச்ச முட்டை எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு ஆம்லேட் அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். டோட்டலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்க கேலரிஸ் இன்றைக்கி மட்டும் 800 கேலரி பக்கம் நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 28ல் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தி எடுத்துக்கங்க. அது கூட வெள்ளைச்சுண்டல் ஒரு 50 கிராம் பக்கம் எடுத்துக்கங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு இதுவே உங்களுக்கு போதும். அடுத்ததாக லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் சாதம் எடுத்துக்கங்க. இது கூட உங்களுக்கு பிடிச்ச கீரை வகைகள் எதாவது இருந்ததுன்னா இங்கே எடுத்துக்கங்க. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு முருங்கைக்கீரை கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் சூப்பாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் பொரியல் மாதிரி வச்சும் கூட சாப்பிட்லாம். அது கூட சாம்பார் வேணும்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். டின்னரை பொறுத்த வரைக்கும் 2 இட்லி எடுத்துக்கங்க. அது கூட ஒரு வேக வச்ச முட்டை எடுத்துக்கங்க. டோட்டலாகவே பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 28ல் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700லேருந்து 800 கேலரிஸ் பக்கம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 29ல் எந்த மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி காலையில் நாம் 2 தோசை எடுத்துக்கலாங்க. இந்த 2 தோசை கூட ஒரு வேக வச்ச முட்டை எடுத்துக்கங்க. ஒரு முட்டை மட்டும் போதும். சப்போஸ் உங்களுக்கு 2 முட்டை சாப்பிடணும்னு தோணுதுனாலும் தாராளமாக சாப்பிட்லாம். லஞ்சுக்கு ஒரு 100 கிராம் சாதம் எடுத்துக்கோங்க. இது கூட கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வச்சு நிறையா அதிக அளவில் வெஜிடபிள் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. இது கூட சாம்பார் எடுத்துக்கங்க ஒரு 50 கிராம். டின்னருக்கு ஒரு முட்டை தோசை எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஆனியன் தோசை வேணும், வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படிங்கும்போது கேரட் தோசை,
அது மாதிரி கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 29ல் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 கேலரிஸ் பக்கம் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்ததாக வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 30ல் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாங்கிறதையும் பார்த்துருவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 கிராம் உப்புமா எடுத்துக்கங்க. அதை வீட் கிச்சடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வீட் கிச்சடி எடுத்துக்கலாம். உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், அது உங்களோட விருப்பம். இது கூட ஒரு வேக வச்ச முட்டை கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அடுத்ததாக லஞ்சுக்கு ஒரு 100 கிராம் சாதம் எடுத்துக்கலாம். இது கூட சுரைக்காய் பொரியல் ஒரு 200 கிராம் எடுத்துக்கங்க. வெஜிடபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். கேலரிஸில் அது உங்களுக்கு பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. உங்கள் சாம்பாரும் லஞ்சுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி டின்னரை பொறுத்த வரைக்கும் 2 சப்பாத்தி மட்டுமே போதும். இது கூட ஒரு வேக வச்ச முட்டை இல்லைனா ஆம்லேட்டு அது மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி டே 30ல் கிட்டத்தட்ட 700லேருந்து ஒரு 800 கேலரிஸ் பக்கம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அடுத்ததாக வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 31ங்க. ஸோ இதான் லாஸ்ட் டே. ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்சு நாளைக்கு நீங்கள் வெயிட் செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் 2 இட்லி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு வேக வச்ச முட்டை போதும். அடுத்ததாக லஞ்சுக்கு நீங்கள் எப்பயும் போல் ஒரு 100 கிராம் சாதம் எடுத்துக்கோங்க. இது கூட புடலங்காய் பொரியல் இல்லை புடலங்காய் கூட்டு, ஸோ என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. இது கூட சாம்பார் எப்போ போல் நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. தயிர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீக்லி ஒன்ஸு சாப்பிட்லாம். டின்னரை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கோங்க, வேக வச்ச முட்டை இல்லைனா நீங்கள் ஃப்ரூட் சாலட்டு கூட எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். டோட்டலாக வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 31ல் கிட்டத்தட்ட 700 to 800 கேலரிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் டயட்டை கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் 30 மினிட்ஸு வாக்கிங்கு இல்லை ஒர்க் அவுட்டு ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 கேலரிஸ் பக்கம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெய்லியுமே ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 100லேருந்து ஒரு 200 கேலரிஸ் பக்கம் உங்களுக்கு கேலரி டெஃபிசிட் ஆகும். ஸோ கேலரி பர்ன் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 100-200 கேலரிஸ் கம்மியாகும்போது நான் கொடுத்துருக்க டோட்டல் ஃபுட்டில் 800 கேலரியில் ஒரு 100 இல்லை 200 பக்கம் கம்மியாச்சு. அப்படிங்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 600 to 700 கேலரிஸ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். அவ்வளோதாங்க இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு. டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டு டயட் சார்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் எப்போ வேணால் பார்த்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பர்சனல் டயட் சார்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்து எப்படி ஃபுட் எடுத்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பர்சனலாக உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஜான்வரி 1ஆம் தேதி நாம் பார்ப்போம் யார் யார் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக அதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்க, நான் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுவே எல்லாருக்கும் ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்றைக்கி பார்க்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் அட்வான்ஸாக நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ ஜான்வரி 1 புது வருஷம் புது முயற்சிகளோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.